வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. வழக்கமா நம்ம எப்பவுமே தமிழ்ல சென்டென்சஸ் கொடுத்து, இத இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர நீங்க யூஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க அப்படியே வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணா போதும். யூ வில் கெட் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். இப்படி நம்ம சொல்லுவோம். பட் அந்த மாரி சொல்ல முடியாத ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னா, அது ஆர்டினாலிட்டி பத்தி கேட்கிற கொஸ்டின்ஸ். நம்ம 1, 2, 3ன்னு சொல்றதெல்லாம் இங்கிலீஷ்ல கார்டினல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொசிஷன்ஸ் பத்தி பேசுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு. அதையெல்லாம் தான் நம்ம ஆர்டினல் நம்பர்ஸ், ஆர்டினாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத நம்ம வந்து கொஸ்டின்ஸா கேட்போம். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, அப்படியே சிம்பிளா கேட்டுருவோம். "நீ எத்தனாவது குழந்தைம்மா வீட்ல?" அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? இத மாதிரி இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான, ஒரு கரெக்ட்டான, ஒரு டைரக்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல. அப்போ அத எப்படி தான் கேட்கறது? நம்மகிட்ட கேட்கறதுக்கு எத்தன கேள்வி இருக்கு? பந்தயத்துல நீ எத்தனாவதா வந்த? இது எத்தனாவது கோல்? நீ எத்தனாவதா நிக்கிற கியூல? இப்படிலாம் நம்ம கேட்கணும். இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு. இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல அப்ப கேட்கறது? அதுதான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வழக்கமா சொல்ற மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 100% எல்லா இடத்துக்கும் சூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கத்துக்கலாம். கூடவே எந்தெந்த இடத்துலலாம் இப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றதையும் நம்ம அப்பப்போ அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லாவே பாருங்க. அப்புறம் நீங்க இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் தானே சொன்னீங்க. அப்ப இது தப்பா? அப்படி கேட்கக்கூடாது நீங்க. ஸோ இது வந்து ஒரு 50-60% இது வந்து வொர்க் அவுட் ஆகும். பட் மீதி இருக்கிற இடங்கள்ல நம்ம வேற மாரி தான் கேட்டாகணும். ஸோ அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிட் ஆற மாதிரியான சென்டென்சஸ் இல்ல. அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு கொஸ்டின். வாட் நம்பர் எத பத்தி இப்ப வந்து நம்ம தமிழ்ல எத்தனாவது குழந்தை, எத்தனாவது பேஜ் அந்த மாரிலாம் கேட்கிறப்போ, இந்த இடத்துல எத்தனாவது பக்கத்துல என்ன வார்த்தை இருக்கோ, அத நம்ம போட்டுக்க வேண்டியது தான். அடுத்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த இடத்துல பி வெர்ப சூஸ் பண்ணிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் ஹி, ஷி, இட்லாம் வந்ததானா, நம்ம இந்த இடத்துல இஸ் போட்டுக்கணும். பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ் போட்டுக்கணும். இப்போ யூ மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது வந்ததானா, ஆர், பாஸ்ட் டென்ஸா இருந்தா வேர், இந்த மாரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நீங்க வந்து விளையாடுறீங்க, ஒரு பால தூக்கி போடுறீங்க, திருப்பி திருப்பி ட்ரை பண்றீங்க, அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. இல்ல எக்ஸாம்ல திரும்ப திரும்ப நீங்க அட்டெம்ப்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இது எத்தனாவது அட்டெம்ப்ட்? இது எத்தனையாவது முயற்சி அப்படின்னு கேட்கறது எப்படி கேட்கறது? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த எத்தனையாவது பக்கத்துல என்ன வார்த்தை இருக்கோ, அதுதான் நம்ம இந்த வாட் நம்பர் பக்கத்துல நம்ம போடப் போறோம். ஸோ இந்த தான் ஸ்ட்ரக்சர் இல்லையா? வாட் நம்பர் பக்கத்துல என்ன வார்த்தை வரணும்? அதுதான் நம்ம இந்த இடத்துல சப்ஜெக்ட்ன்னு போட்டிருக்கோம். பட் இந்த சப்ஜெக்ட்ன்றது நம்ம அடுத்து வரப்போகுது. ஸோ இதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம இந்த பி வெர்ப்ஸ நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது எத்தனையாவது முயற்சி அப்படின்னு இருக்கிறதுனால, வாட் நம்பர் பக்கத்துல அட்டெம்ப்ட். வாட் நம்பர் அட்டெம்ப்ட் இது அப்படின்றதுனால இந்த சப்ஜெக்ட் வந்து திஸ். இது பிரசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம அதுக்கேத்த மாரி சிங்குலர்ன்றதுனால இஸ்ஸை யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ வாட் நம்பர் அட்டெம்ப்ட் இஸ் திஸ். வாட் நம்பர் அட்டெம்ப்ட் இஸ் திஸ். இது எத்தனையாவது முயற்சி அப்படின்னு கேட்கறதுக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுட்பால் மேட்சே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோல் போடுறாங்க இந்தியன் டீம். அப்ப நீங்க கேட்குறீங்க, இது எத்தனாவது கோல்? அப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அத நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ எத்தனையாவது அப்படிங்கிறதுக்கு வாட் நம்பர், எத்தனாவது பக்கத்துல என்ன இருக்கு? கோல்ன்னு இருக்கு. ஸோ வாட் நம்பர் கோல். இப்ப அது முடிஞ்சிருச்சு. கோல் போட்டுட்டாங்க. இப்ப போட்டது எத்தனாவது கோல்? அப்படித்தான் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதனால பாஸ்ட் டென்ஸ். வாட் நம்பர் கோல் வாஸ் தட். அது. வாட் நம்பர் கோல் வாஸ் தட். இந்தியாவிற்கு போட்ட கோல். அதனால ஃபார் இந்தியா. வாட் நம்பர் கோல் வாஸ் தட் ஃபார் இந்தியா. ஸோ இது வந்து ஸ்போக்கன்ல ரொம்ப காமன். பட் இன்னும் நேச்சுரலா, இன்னும் கரெக்ட்டா சொல்லணுமானா, வாட்டுக்கு பதிலா விச். விச் நம்பர் கோல் வாஸ் தட் ஃபார் இந்தியா. விச் நம்பர் கோல் வாஸ் தட் ஃபார் இந்தியா. இல்லன்னா, விச் கோல் நம்பர் வாஸ் தட் ஃபார் இந்தியா. அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சிலர் இத வந்து எத்தனாவது அப்படிங்கிறத அப்படியே டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். ஹவ் மெனியத் கோல் வாஸ் தட் ஃபார் இந்தியா அப்படி கேட்குறாங்க. பட் அது வந்து இட் இஸ் நாட் நேச்சுரல் இங்கிலீஷ், ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இது வந்து நம்ம அப்படியே டைரக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்றதுனால வர்ற ஃப்ரேஸ் அது. ஸோ நம்ம இப்படி கேட்கலாம். விச் கோல் நம்பர் வாஸ் தேர் ஃபார் இந்தியா? இல்லன்னா வாட் நம்பர் கோல் வாஸ் தேர் ஃபார் இந்தியா? இப்படியெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம். இப்போ நம்மளுடைய வழக்கமான கொஸ்டின். உங்க குடும்பத்துல நீங்க எத்தனாவது குழந்தை? ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்கறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து டைரக்ட்டா ஒரு
சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே கிடையாது. நீங்க எத்தனாவது குழந்தை அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல சொல்ற மாரி, இது என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, இது வந்து என்னோட 2வது பொண்ணு, அப்படிலாம் நம்பர் வச்சு அவங்க குழந்தைங்கள சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாவே அவங்க பேசிக்கிறப்போ, நீங்க எத்தனாவது குழந்தை அப்படின்னு அவங்க கேட்கணும் அப்படின்னா, அப்போ வந்து டூ யூ ஹேவ் எனி ஓல்டர் சிப்லிங்ஸ்? அந்த மாதிரி வேற ஏதாவது இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. உங்களுக்கு மூத்தவங்க யாராவது இருக்காங்களா? அந்த மாரி கேட்பாங்க. ஆமா, எனக்கு இன்னும் 2 அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஓகே வந்து 3வது குழந்தை அப்படின்னு அவங்க வந்து கெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாரி தான் அவங்க கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்களே தவிர, டைரக்ட்டா நீங்க எத்தனாவது குழந்தை அப்படி அவங்க கேட்கறதில்ல. இப்ப நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் படி, உங்க குடும்பத்தில நீங்க எத்தனாவது குழந்தை அப்படின்னு நம்ம கேட்கணுமானா, நம்ம வந்து இப்ப எத்தனாவது குழந்தைன்னு இருக்கு. ஸோ சைல்ட் இல்லையா? ஸோ வாட் நம்பர் சைல்ட்? நீங்கள். அதனால யூன்றது அந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் வந்து யூ. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம ஆர் போடுறோம். ஸோ வாட் நம்பர் சைல்ட் ஆர் யூ? வாட் நம்பர் சைல்ட் ஆர் யூ இன் யுவர் ஃபேமிலி? உங்க குடும்பத்தில வாட் நம்பர் சைல்ட் ஆர் யூ இன் யுவர் ஃபேமிலி? ஸோ இது வந்து ரொம்ப காமன் இல்ல அப்படின்னாலும், இந்த மாரி கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. நானும் பார்த்திருக்கேன். வீடியோஸ்லயும் இந்த மாரிலாம் சொல்றாங்க. பட் இன்னும் கூட காமன் அண்ட் நேச்சுரல் அப்படின்னா, வேர் ஆர் யூ இன் த பர்த் ஆர்டர் ஆஃப் யுவர் சிப்லிங்ஸ்? இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ வேர் ஆர் யூ இன் த பர்த் ஆர்டர் ஆஃப் யுவர் சிப்லிங்ஸ்? ஸோ இது வந்து வழக்கமான ஸ்ட்ரக்சர் படி இல்ல. இது வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்படி சொல்லுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இப்படி சொல்றதில்ல. பட் இந்த மாரி சொன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு இன்னும் கூட ஈஸியா புரியும் நம்ம என்ன கேட்கிறோங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர் ஆர் யூ இன் த பர்த் ஆர்டர் ஆஃப் யுவர் சிப்லிங்ஸ்? இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவோட எத்தனாவது ஜனாதிபதியாக இருந்தார்? இப்படி நம்ம கேட்க போறோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 100% இந்த இடத்துல கரெக்ட்டாவே இருக்கும். ஸோ இப்ப இதுக்கு நம்ம வந்து வாட் நம்பர் அப்படி வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ ஜனாதிபதி எத்தனாவது ஜனாதிபதின்னு இருக்காங்க இல்லையா? ஸோ வாட் நம்பர் பிரசிடென்ட் இருந்தார் பாஸ்ட் டென்ஸ். அதனால வாட் நம்பர் பிரசிடென்ட் வாஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். வாட் நம்பர் பிரசிடென்ட் வாஸ் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கியூல நிக்கிறியா? நீ வரிசையில எத்தனாவதா நிக்கிற? அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கியூவ சொல்லலாம். இல்ல ஏதோ ஒரு லிஸ்ட்ல நீங்க எத்தனாவதா இருக்கீங்கன்னு கேட்கிறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் வந்து சூட்டபிளா இருக்கும். நீ வரிசையில எத்தனாவதா நிக்கிற? இந்த இடத்துல எத்தனாவது பக்கத்துல எதுவுமே இல்ல பாருங்க. எத்தனாவது ஜனாதிபதி, நீ எத்தனாவது குழந்தை அந்த மாரி எதுவுமே இல்ல. எத்தனாவதா அப்படின்னு தான் இருக்கு. அதனால வாட் நம்பர் மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம எதுவும் ஃபில் பண்ண போறதில்ல. நீ அப்படின்றதுனால வாட் நம்பர் ஆர் யூ? எங்க? கியூல. ஸோ வாட் நம்பர் ஆர் யூ இன் த கியூ? வாட் நம்பர் ஆர் யூ இன் லைன்? இல்லன்னா வாட் நம்பர் ஆர் யூ இன் லிஸ்ட்? இந்த லிஸ்ட் இப்படிலாம் நம்ம சொல்லலாம். வாட் நம்பர் ஆர் யூ இன் த லிஸ்ட்? லிஸ்ட்ல நீ எத்தனாவதா இருக்க? வாட் நம்பர் ஆர் யூ இன் த லிஸ்ட்? இப்படிலாம் நம்ம கேட்கலாம். இது வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறதும், நீங்க இப்போ ஒரு ஆஃபீஸ பத்தி கேட்கிறீங்க. அது வந்து இந்த பில்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பில்டிங்ல நெறைய ஃப்ளோர் இருக்குமே. இப்ப நீங்க சொல்ற ஆஃபீஸ் எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ எத்தனாவது மாடியில் அப்படின்னு இருக்கு. எத்தனாவது பக்கத்துல நம்ம ஃப்ளோர்ன்னு போடணும். பொதுவா இந்த மாரி ஃப்ளோர் பத்தி பேசுறப்பலாம் நம்ம வாட் நம்பர் ஃப்ளோர் அப்படி கேட்கறது இல்ல. வாட் ஃப்ளோர் அவ்வளோதான். ஸோ அதனால நம்பர்ன்ற வார்த்தை வேண்டாம். ஸோ வாட் ஃப்ளோர்? ஆஃபீஸ் அலுவலகம் எங்க இருக்குன்னு தான் நம்ம கேட்கிறோம். அப்ப இந்த சப்ஜெக்ட் வந்து ஆஃபீஸ் சிங்குலர்ன்றதுனால இஸ். வாட் ஃப்ளோர் இஸ் தி ஆஃபீஸ் ஆன்? வாட் ஃப்ளோர் இஸ் தி ஆஃபீஸ் ஆன்? ஃப்ளோர் பத்தியெல்லாம் பேசுறப்போ, இந்த ஆஃபீஸ் 2வது மாடியில இருக்கு அப்படின்னா, அந்த ஆஃபீஸ் இஸ் ஆன் த 2nd ஃப்ளோர். த ஆஃபீஸ் இஸ் ஆன் த 3rd ஃப்ளோர். இப்படியெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரப்போசிஷனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். வாட் ஃப்ளோர் இஸ் தி ஆஃபீஸ் ஆன்? இன்னும் கரெக்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, வாட்டுக்கு பதிலா இங்கேயும் விச். விச் ஃப்ளோர் இஸ் தி ஆஃபீஸ் ஆன்? 2மே காமன். இது ஸ்போக்கன்ல காமன் அப்படின்னா, இது இன்னும் ஃபார்மல். விச் ஃப்ளோர் இஸ் தி ஆஃபீஸ் ஆன்? அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதே மாதிரியான இன்னொரு கொஸ்டின் தான் நம்ம சொல்லப் போறோம். நீங்க இப்ப ஒரு கிளாஸ்ல இருக்கீங்க. சில எக்ஸர்சைஸ் 2.3, 3.5ன்னு ஏதோ ஒரு மேத் எக்ஸர்சைஸ் ஏதோ நீங்க பண்ணணும். அந்த எக்ஸர்சைஸ் எந்த பேஜ்ல இருக்கு? எத்தனாவது பக்கத்துல இருக்கு? அப்படின்னு நம்ம கேட்கணும். இல்ல அந்த ஸ்டோரி எத்தனாவது பக்கத்துல இருக்கு? அப்படி கேட்கணும். இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ எத்தனாவது பக்கத்தில், பக்கம், பேஜ். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல போடப் போறோம். எப்படி நம்ம ஃப்ளோருக்கு சொன்னோமோ, அதே மாரி பேஜுக்கும் இந்த நம்பர்ங்கிற வார்த்தை வேண்டாம். டைரக்ட்டா வாட் ஃப்ளோர்ன்னு சொன்ன மாரி வாட் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியது தான். நாம இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸர்சைஸ்
மேத் எக்ஸர்சைஸ் பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இல்ல ஒரு ஒர்க் ஷீட் பத்தி சொல்றோம். இல்ல ஒரு ஸ்டோரிய பத்தி சொல்றோம். நீங்க எத வேணா வச்சுக்கோங்க. இல்ல ஒரு பிக்சர். இந்த பிக்சர் எத்தனாவது பக்கத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எத சொல்றோமோ அதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் நம்ம போட போறோம். அது சிங்குலர் அப்படின்றதுனால இஸ். ஸோ வாட் பேஜ் இஸ் தி எக்ஸர்சைஸ் ஆன்? வாட் பேஜ் இஸ் தி எக்ஸர்சைஸ் ஆன்? வாட் பேஜ் இஸ் த ஸ்டோரி ஆன்? வாட் பேஜ் இஸ் த பிக்சர் ஆன்? இப்படிலாம் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துலயும் வாட்டுக்கு பதிலா விச். விச் இஸ் தி எக்ஸர்சைஸ் ஆன்? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். இதுவா அதுவா அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். ஸோ ரெண்டுல எது வேணா நீங்க சொல்லலாம். இப்போ அதே மாதிரி 2 பிள்ளைங்க உட்காந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒர்க் ஷீட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா ஒரு அசைன்மென்ட் எழுதிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம காமன் கொஸ்டின், "ஏன் நான் இப்ப 4வது கொஸ்டின் எழுதிட்டு இருக்கேன். நீ எத்தனாவது கொஸ்டின்ல இருக்க?" அப்படி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நீ இப்ப எத்தனாவது கேள்வியில இருக்க? இதுதான் நம்ம கேட்க போறோம். ஸோ எத்தனாவது கேள்வி? ஸோ வாட் நம்பர் கொஸ்டின்? நீ இருக்க, நீன்றதான் யூ இல்லையா? ஸோ அதனால ஆர். ஸோ வாட் நம்பர் கொஸ்டின் ஆர் யூ ஆன்? எத்தனாவது கேள்வியில நீ இருக்க? வாட் நம்பர் கொஸ்டின் ஆர் யூ ஆன்? இல்லனா விச் கொஸ்டின் நம்பர் ஆர் யூ ஆன்? விச் கொஸ்டின் நம்பர் ஆர் யூ ஆன்? இப்படியும் நம்ம கேட்கலாம். ரெண்டுமே நேச்சுரல் தான். இப்போ நீங்க ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட் வருவாங்க. "ஏய் இந்த சீரிஸ் பார்க்குறியா? இது எத்தனாவது எபிசோட்?" அப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ எத்தனாவது எபிசோட்? ஸோ வாட் நம்பர் பக்கத்துல எபிசோட். வாட் நம்பர் எபிசோட் இஸ் திஸ்? வாட் நம்பர் எபிசோட் இஸ் திஸ்? இல்லன்னா எப்படி கேட்கலாம்? விச் எபிசோட் நம்பர் இஸ் திஸ்? அப்படியே நம்ம கேட்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இது வொர்க் அவுட் ஆகாது, அதுக்கு பதிலா நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மத்த இடத்துலலாம் இது சூட்டபிளா இருக்கும். இப்போ நாம வந்து ஒரு வொர்க்க ஸ்டார்ட் பண்ணணும், எழுத ஆரம்பிக்கணும். எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எத்தனாவது பக்கத்துலேருந்து தொடங்கணும்? அப்படி நம்ம கேட்க போறோம். ஸோ பேஜுக்கு வந்து வாட் நம்பர்ன்னு வேணாம்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ வாட் பேஜ்ன்னு சொல்லுங்க, இல்ல விச் பேஜ்ன்னு சொல்லுங்க. ஸோ 2மே ஓகே தான். ஸோ நம்ம வந்து வாட் பேஜ் டு வி ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படி கேட்கலாம். இல்லன்னா ஆன் விச் பேஜ் டு வி ஸ்டார்ட் அப்படியும் நம்ம கேட்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபார்மல். இது ஸ்போக்கனுக்கு காமன். இப்ப நாம இந்த சென்டென்ஸ் இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஓட்டப்பந்தயத்துல நீ எத்தனாவதா வந்த? அப்படின்னு நம்ம கேட்கணும். இத நம்மளுடைய வழக்கமான வாட் நம்பர் இல்ல விச் அப்படி ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொஸ்டினா இதை சொல்ல மாட்டாங்க. இதை ஜெனரலா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வேர் டிட் யூ ஃபினிஷ் இன் த ரேஸ்? வேர் டிட் யூ ஃபினிஷ் இன் த ரேஸ்? அப்படிதான் கேட்பாங்க. அதனால இதை நம்ம அப்படியே சொல்றது தான் கரெக்டா இருக்கும். இப்போ ரொம்ப காமனான இன்னொரு கொஸ்டினையும் நம்ம எடுத்துக்கலாம். அவள் இந்த வருஷம் எத்தனாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறாள்? அப்படி நம்ம கேட்கணும். இதுக்கு நீங்க வாட் நம்பர் வச்சு வேணாலும் கேட்கலாம். விச் வச்சு வேணாலும் கேட்கலாம். நீங்க வாட் நம்பர் வச்சு கேட்கறதா இருந்தா, வாட் நம்பர் பர்த்டே இஸ் ஷி செலிப்ரேட்டிங்? இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போட்டிருக்கோம். ஸோ செலிப்ரேட் பண்றது, கொண்டாடுறது ஒரு வெர்ப்ன்றதுனால அது கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம சொல்ல போறோம். விச் பர்த்டே இஸ் ஷி செலிப்ரேட்டிங்? அப்படி கேட்கலாம். இல்ல வாட் நம்பர் பர்த்டே இஸ் ஷி செலிப்ரேட்டிங் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் ரொம்ப காமன் வந்து இந்த மாதிரி விச் பர்த்டே இஸ் ஷி செலிப்ரேட்டிங் அப்படின்னு சொல்றது தான். இப்போ இந்த ஃபார்மட் உங்களுக்கு புரிபட்டிருக்கும். உங்களுக்கான 2 சென்டென்சஸ். இந்த வருஷம் நீங்க எத்தனாவது ஆனிவர்சரிய கொண்டாடுறீங்க? அப்படி கேட்கணும். அவர் எத்தனையாவது முதலமைச்சர் அப்படின்னு சொல்லணும். இது 2த்தையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெறைய பேர் வந்து வாட் இஸ் த குரோனாலஜிக்கல் ஆர்டர்? வாட் இஸ் த ஆர்டினல் பொசிஷன்? அப்படிலாம் வச்சு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அது இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் ரொம்ப அன்நேச்சுரல். இங்கிலீஷ்ல யாரும் அப்படி யூஸ் பண்றது இல்ல. அதனால இந்த வாட் இஸ் த குரோனாலஜிக்கல் ஆர்டர் அந்த மாரி கேட்கறது, வாட் இஸ் த ஆர்டினல் பொசிஷன் கேட்கறது, அந்த மாரி கொஸ்டின்ஸ் வேண்டாம். அத நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோல நாம எத்தனாவது அப்படின்னு கேட்கறத இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.